Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆமீன். ஈசாக்க பார்த்து சொன்ன வார்த்தைங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனோடு இருந்து அவன் ஆசீர்வதினால் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொடுக்கிறான். ஒரு மூட்டை நெல் விதைத்தால் 100 மூட்டை பலன் கிடைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லாம அவன் தகப்பனார் வெட்டின துறவை போய் திருப்பி போய் ஒரு தோண்டும் போது அங்க வந்து என்ன பண்றாங்க, இது எங்க துறவு, நீங்க தோண்ட சொல்லி பிரச்சனை பண்றாங்க. திருப்பி ஒரு துறவை போய் தோன்றாங்க, அங்கேயும் வந்து பிரச்சனை பண்றாங்க. அவன் யார்ட்டையும் சண்டை கூடவும் இல்ல, முறுமுறுக்கும் இல்ல. ஏசேக்கு போனது, சித்தனா போனது, 3வது ஒரு துறவை வெட்டுறாங்க. அங்க யாருமே வந்து தொந்தரவு பண்ணவே இல்லை. அங்க தண்ணீர் வருகிறது. அதுக்கு ரெகபோத் என்று பேர் வைக்கிறான். திருப்பியும் போல் துறவை வெட்டுறான். பேசவா கர்த்தர் கொடுக்கிறாரு. அவன் யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணாங்களோ அவங்களே அவங்களோட தேடி வந்து நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறான்னு நாங்கள் கண்டோம் என்று சொல்லி ஈசா கூட வந்து ஒப்பந்தம் பண்ணாங்களாம். உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணாங்களாம். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து சத்துருக்கெல்லாம் வந்து அவனோட வந்து சமானமாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பழகிற இடத்துல, உங்க சொந்தக்காரங்க மத்தியில, ஊருக்காரங்க மத்தியில, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உங்க ஊழியத்தின் மத்தியில எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருக்கிறார் நாங்கள் கண்டோம் என்று சொல்லி உங்களை பார்த்து எல்லாம் சொல்ல போறாங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. வர வர விருத்தி அடைந்து பெரியவனான வசந்த பிரகாரமாக கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க செய்யிட்டு கைது செய்ய எல்லா காரியங்களும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அவரோடு இருக்கிறான்னு நிரூபித்து காட்டும்படியாக யார் நீங்க மட்டும் அறிந்து கொள்ளாம உங்களை யார் யாரெல்லாம் சத்துக்கள் நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து உங்களை பொறாமப்பட்டு பயந்து உங்களோட சமானமாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறாரு. அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய வல்லமையை கர்த்தர் இந்த நாட்கள்ல அவங்க கொடுக்க போறாருங்க. கர்த்தர் யார் என்று நிரூபித்து காட்டும் நேரம் வந்து விட்டது. அவர் நிச்சயமாகவும் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாருங்களே. உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பட சொன்ன தேவன் இந்த நாட்கள் உங்களை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக செய்ய போகிறாரு. எவ்வளவு வறட்சி, எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நீ என்னென்ன காரியங்கள் யோசிக்கிறீங்க எல்லாவற்றையும் கைகூடி வேலை செய்து ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கர்த்தர் தரப்போறாரு. கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களோட தராங்க. விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.